இப்போ சூப்பராக மசாலா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இவ்வளோ யம்மியாக்குது. லெமன் ஆனியன் சூப்பராக இருக்குது. பொம்மக்ரானட் ஜூஸ் குடிக்கிறேன். குட் ஃபார் ஹெல்த். மசாலா ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம். ஃபிஷ்ஷு நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சுட்டுக்கிறோம். இது முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம க்ளீனாக எடுத்து வச்சுருக்குறோம். கடையில் சொன்னால் இந்த மாதிரி முள் எடுத்துகிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம ஒரு ஃபிஷ்ஷை வந்து 2-3 பீஸ் பண்ணியிருக்கிறோம். நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா மசாலாலாம் நம்ம சேர்த்துனாக்கா உள்ளே போவோம். ஒரு சைடில் வந்து 3 பீஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது 2 லைம் இருக்குது. லைம் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு லைம் சேர்த்தனாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கோசரம் தான் ஃபஸ்ட்டு நம்ம லைம் தான் சேர்க்க போகிறோம். நல்லா இது லைம் எல்லாமே 4 பீஸ் லைமு எல்லாமே பிழிஞ்சிக்கலாம். நல்லா டேஸ்ட் இருக்கும். லைம் சேர்க்கறதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். லைம் இல்லாட்டி நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம லைம் சேர்த்துட்டு ஒரு சைடில் வச்சிடலாம், ஊறட்டும். அதுக்குள்ளே ஒரு 2 டீஸ்பூன் அளவு நம்ம தனியா, முழு தனியாத்தை கொஞ்சம் நம்ம ரஃப்பாக அரைச்சிக்கணும். அதுக்கு மேலே சீரகம் ஒரு 2 டீஸ்பூனு, ஒரு 2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளெக்ஸுங்கிற சின்ன டீஸ்பூனில் தான் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாமே சின்னதில் தான். 1/4 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடரு, 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கோசரம் பெரிய டீஸ்பூனில் பாருங்கள். அதுக்கு மேலே சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு, சாட் மசாலா இல்லாட்டி பிளாக் சால்ட்டு சேர்த்துனுக்கிறேன். கொஞ்சம் பிளாக் சால்ட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கோசரம் ஒரு சின்ன கப் அளவு கர்டு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி சால்ட்டு சேர்த்துக்கிறோம், பிளாக் சால்ட்டு எல்லாமே கொஞ்சம் பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கோசரம் ஆரஞ்சு ஃபுட் கலர், ரெட் ஃபுட் கலர் ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது தான் நம்ம ஃபிஷ்ஷுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கடல மாவு ஒரு 3 டீஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எல்லாமே முக்கா தான் எடுத்துக்கிறேன். 3-4 சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா தான் நம்ம ஃபிஷ்ஷு மேலே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நல்லா நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக எல்லாமே இந்த மசாலாலாம் நல்லா திக்காக இருக்கணும், நம்ம தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம திக்காக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஃபிஷ்ஷு மேலே நம்ம இந்த மார்க் போட்டு வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அது உள்ள எல்லாமே மேலே கீழே ஃபுல்லாக நம்ம இந்த மசாலா நல்லா கொஞ்சம் அப்ளை பண்ணி விடலாம். எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக இடத்துல பாருங்கள் இந்த மசாலா. அதுக்கோசரம் தான் நம்ம திக்காக நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணியிருக்கோம், தண்ணியாக இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எல்லா ஃபிஷ்ஷுலேயுமே எல்லா சைடும் நம்ம சேர்த்து விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா மசாலா இருந்தால் கூட மேலே நம்ம சேர்த்து வச்சிடலாம். இப்போ நல்லா கொஞ்சம் மூடி வச்சிடலாம் ஒரு 1/2 hour வரைக்கும். அதுக்கப்புறமா பாருங்கள், ஒரு சைடு நம்ம பேன் வச்சுட்டுக்கிறோம். பேன் வச்சுட்டு இப்போ எடுக்கிற ஃபிஷ்ஷுங்கெல்லாம் ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஃபிஷ்ஷு சேர்த்துருக்குறேன், பெருசு ஒன்று, சின்னது ஒன்று, அதுக்கப்புறமா இன்னொன்று சின்னது, 3 ஃபிஷ்ஷு. பெரிய பேன் இருக்கிறதுனால ஒரு சைடு இருக்கிற ஃபிஷ்ஷு நான் ஃபுல்லாமே சேர்த்துட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு பாருங்கள், திருப்பி விட்டுட்டேன். நல்லா ஃபிஷ்ஷு நல்லா பிடிக்கட்டும். இமீடியட்டாக டர்ன் பண்ணுறது வேணாம், ஏன்னா மசாலா கூட நல்லா அதில் பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம திருப்பி விட்டுலாம். இந்த ஃபிஷ்ஷு வந்து நார்மலாக ஒரு ஸ்டார்டராக சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கோசரம் தான் ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். ஃபிஷ்ஷு மசாலா கூட மேலே அப்படியே தான் இருக்குது, வரவே இல்லை. நம்ம ரொம்ப தண்ணியாக பண்ணல, கெட்டியாக தான் பண்ணியிருக்கோம். அதுக்கோசரம் தான் பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக நம்மளது ஃபிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபிஷ்ஷை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா எல்லா இடத்துலையுமே நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. ஃபுல்லாமே ஒன்றா எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லா ஃபிஷ்ஷுமே பார்த்து ஃபுல்லாக எடுத்து எண்ணெய் வடிகட்டிட்டு இதே போல் இன்னொரு வாட்டி எல்லா ஃபிஷ்ஷும் எடுத்துகிட்டு 2வது ஃபிஷ் எல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம்.